சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலின் ராஜினாமா கடிதம் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைப்பு. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பிற்கு இன்னும் 2 மாத காலங்கள் மட்டுமே உள்ளன. தொடர்ந்து எப்போது வேண்டுமானாலும் சட்டமன்ற தேர்தலின் தேதி அறிவிக்கப்படும். திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் அவரது கூட்டணிகளோடு அவரது நிலைப்பாட்டை உறுதி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் திமுகவின் தலைமையோ பதறி கொண்டிருக்கிறது. காரணம், காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் திமுகவில் இருந்து வெளியேறப் போவதாக வந்த செய்திதான். அது மட்டுமில்லாமல் உதயநிதி ஸ்டாலின் ஊழலில் சிக்கியுள்ள மூத்த அமைச்சர்களுக்கு வாய்ப்புகள் தர வேண்டாம் என கூறியுள்ளாராம். தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இம்முறை வெல்வது கடினம். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்தே ஆக வேண்டும் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. காரணம், திமுக இம்முறை பணத்தை வாரி இறைத்தால் மட்டுமே வெற்றி என்கின்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் தேதி அறிவிக்கப்பட்டால் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பில் அனைத்தும் ஒப்படைக்கப்படும். காவல்துறையும் அவர்கள் கட்டுப்பாட்டிற்கு கீழ் வரும். ஸ்டாலின் அவர்களோ வெறும் பொம்மை முதல்வராக தான் இருப்பார். அப்படி இருக்கும் சமயத்தில் அவரால் எந்த கையெழுத்துகளோ எந்த விஷயத்தையும் செய்ய முடியாத நிலைமை ஏற்படும். அப்படி இருக்கும்போது பணத்தை பட்டுவாடா செய்ய நினைத்தால் கண்டிப்பாக பறக்கும் படையினரால் எந்த துறை எந்த அமைச்சரின் மூலமாக பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறதோ, எந்த தொகுதியில் பணத்தை கொடுக்கிறார்களோ அத்தொகுதியின் அமைச்சர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட அதிக வாய்ப்பிருப்பதாகவும், பறக்கும் படையினரால் அந்த பணத்தை பறிமுதல் செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால் திமுக இம்முறை கண்டிப்பாக வெற்றியை பெற முடியாது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் போல இது இருக்காது. காரணம், இம்முறை 4 முனை போட்டி. ஒரு பக்கம் தாவேக தலைவர் விஜய், இன்னொரு பக்கம் அதிமுக என்டிஏ கூட்டணி, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் சீமான் கட்சி. இப்படி 4 முனை போட்டி தமிழகத்தில் நிலவி வருகிறது. இதனால் திமுக எளிமையாக வெற்றி பெற முடியாது. அது மட்டும் இல்லாமல் திமுகவை மக்கள் வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். திமுகவின் ஆட்சியே வேண்டாம். 4.5 ஆண்டுகாலமாக திமுக சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றவே இல்லை. தொடர்ந்து 543 வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட 10% கூட தங்களுக்கு நிறைவேற்றவில்லை என மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். இதனால்தான் திமுக தலைவர் ஸ்டாலின் இம்முறை கண்டிப்பாக தோற்று அவரது ராஜினாமா கடிதத்தை கண்டிப்பாக ஆளுநரிடம் சமர்ப்பித்து அனுப்பி வைக்கப்படும் என்கின்ற தகவலும் தீயாக பரவிக்கொண்டிருக்கிறது.